ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.3 4ஆம் கண் என்ன கொடுத்துருக்கோம்? 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தில் இருந்து, ஒரு விமானம் அப்படி பறக்குது, ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கு. அந்த விமானத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் அந்த விமானம் பறக்குது? 1800 மீட்டர் உயரத்தில் விமானம் பறக்குது. விமானம் பறக்கக்கூடிய உயரம் 1800 மீட்டர் உயரம். ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள். 2 போட்டு வருது, போட்டு 1 போட்டு 2, 2 படகும் விமானத்தை நோக்கி வருது. விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே இறக்க கோணத்துல பாக்குறாங்க, பிளைட்ல இருந்து பாக்குறாங்க. இங்க ஒரு படகு இருக்கு, இங்க ஒரு படகு இருக்கு. 2 படகை இறக்க கோணத்துல பாக்குறாங்க. எவ்வளவு டிகிரி இறக்க கோணம்? 60 டிகிரி மற்றும் 30. ஏஎக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். முதல் கிடைமட்ட இது வந்து பார்க்கணும். 30, 60. ஸோ இந்த இடம் 60 டிகிரி, இந்த இடம் 30 டிகிரி. கரெக்டாக மார்க் பண்ணணும். அதை நோக்கி போக போக அதிகமாகும். ஸோ 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு, படகு 1 படகு 2, இதுக்கு இடைப்பட்ட தொலைவு எக்ஸ் என்னன்னு கேட்குறோம். இதை ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். இது ஏபி, 2 படகு சிடின்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு முக்கோணமாக எடுத்து செய்யும். ஏபி ஈக்குவல் டு விமானம் பறக்கும் உயரம், விமானத்தின் பறக்கும் உயரம் எவ்வளோ ஹைட்ல பறக்குது? 1800 மீட்டர் ஹைட்ல பறக்குது. சிடிங்கிறது இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட, படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. ஃபர்ஸ்ட் முக்கோணம் ஏபிசியில், tan 60 ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஏபி 1800, சிபி ஒய்ன்னு வச்சிருக்கோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1800 பை √3 வச்சுக்கிடுவோம், 1ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து ஏபிடி முக்கோணம் tan 30 எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். tan 30 மதிப்பு ஏபி 1800, பிடி என்னது? பிசி பிளஸ் சிடி எக்ஸ் பிளஸ் ஒய். 1800 பை எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1800 பை √3. இந்த கீழே நியூமரேட்டருக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்து கொண்டு போறேன். அப்போ √3x பிளஸ் 1800 பை √3 வரும். அது தலைகீழ புகையில மேலே போயிடும். ஓகே, இப்போ கிராஸ் பண்ணி. ஸோ √3x பிளஸ் 1800 ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3. ஆல்ரெடி ஒரு √3 இருக்கு, இப்போ கிராஸ் பண்ணி பண்ணால் ஒரு √3 வரும். 3000 பெருக்குனா, ஸோ √3x மட்டும் வச்சுக்கோ, கொண்டு வா. 3600 வரும். எக்ஸை மட்டும் வச்சுக்கோ, √3 கீழே கொண்டு வா. ஸோ இந்த √3 எடுக்கிறதுக்கு √3 பெருக்கி √3 வைக்கல இப்படி வரும். ஓகே, √3 மதிப்பு பெருக்கி சுருக்கி. இங்கே 2 ஜீரோ வேற இருக்கு, 1200க்கு. ஸோ 20
78.4 ஓகே. அதாவது 12ஆல தான் பெருக்கியிருக்கேன், 2 0 சேர்க்கையில் 100ன்னு போட்டிருக்கேன். ஸோ 20 78.4 மீட்டர். 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் கேட்குறாங்க. ஓகேவா?